இப்போ அவள் ஆல்ரெடி தலையில தானே அந்த நம்பர் இருந்துச்சு, அவளுக்கு தெரியாதுல, அவங்க ஹஸ்பண்ட் தானே அவளுக்கு வந்து சொல்லி சொல்லி இது பண்ணா. சடனா ஒரு இடத்துல அந்த நம்பரை பார்த்தானா, அந்த நம்பரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு அந்த விஷயம் ஞாபகம் வந்து அந்த ஒரு நம்பர் அவள் தலையில எழுதின நம்பர் அந்த ஒரு இடத்துல கல்வெட்டுல பார்த்திருப்பா இல்லையா. ஸோ அப்பதான் அந்த பேயெல்லாம் ரிவீல் ஆகிறது இந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த அதெல்லாம் கண்டுபிடிச்சு அவன் ரியலைஸ் பண்ணும்போது இவ வந்து அந்த அந்த சூனியக்காரோட போய் வந்து பின்னாடி தான் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த காரை வந்து அப்படி டக்குன்னு பார்க்கும். அதெல்லாம் யோசிக்கும் போது இவனோட ஹஸ்பண்ட் வந்து அடி வேற கலங்கி போய் ஒரு மாதிரி பயப்படுவான். ஸோ அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோயின் மட்டும் தனியாக உட்காந்துருப்பா. அந்த அந்த சூனியக்காரன் வந்து வன் அப்படின்னு கூப்பிடுவா. அதுக்கப்புறம் யாரா நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறா அப்படின்னு நம்ம யோசிப்பா. ஸோ அதுக்கப்புறம் அந்த டென்ட் கிட்ட வந்து டார்ச்சர் பண்ணுவா. அந்த சூனியக்காரோட பேய் வந்து அங்கே நிற்கும். அப்புறம் அந்த பேய் பார்த்தா வறண்டு போயிடுவா. அந்த டென்ட்டையும் சாத்திக்கிறா. அப்படியே வந்து அந்த கேப்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூனியக்காரி வந்து கத்துவா. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும். அந்த மாத்தி மாத்தி அப்படியே அந்த காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கேட்பா எதை பார்த்து பயப்படுற, என்னடி ஆச்சு அப்படின்னா, உள்ள ஒரு லேடி பார்த்தா, ஒரு பேயை பார்த்தா அப்படின்னு சொல்லுவா. ஸோ அவளை வந்து அந்த ஆத்மா வந்து தொடர்ந்து வந்திருக்கு, அவளுக்குள்ள இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வெளியே போயிருக்குன்றது இதெல்லாம் ரிவீல் ஆயிருக்கும்.